மக்கள் ஸ்பெஷல் பசங்களோட ஹோம்ஒர்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இப்போ வந்து இவங்களுக்கு ஆல்ஃபபெட் ஃபுல்லாக கேபிட்டல் ஆல்ஃபபெட் ஃபுல்லாக தெரியும்னா லைக் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கொடுப்போம் நாங்கள். அப்படி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியலன்னா காப்பிரைட்டாக கொடுப்போம். நம்ம எழுதி கொடுத்ததை வந்து அவங்க அப்படியே ரிப்பீட்டடாக காப்பிரைட் பண்ணுற மாதிரி. அண்ட் இங்கே டவுன்வர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வரைஞ்சி அதோட ஸ்பெல்லிங்கும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அதை ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சிங்கில் கொடுத்துருக்கேன். மேட்சிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு இருக்குன்னா லைக் பிக்சர்ஸ். ஸோ இந்த சைடு என்ன பிக்சர்ஸ் இருக்கோ அந்த பிக்சர்ஸை வந்து அவங்க மேட்ச் பண்ணிக்கணும். லைக் கிரேப்ஸ், ஆப்பிள், கேண்டில், ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத அவங்க மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு வந்து இவர் கொஞ்சம் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கார். ஸோ கவுண்டிங்குமே இவருக்கு தெரியுன்றதுனால நான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் சேம் பிக்சர்ஸில் வந்து கவுண்டிங் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ட்ரா பண்ணதை வந்து அவங்க கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து எழுதிடுவாங்க. ஸோ லைக் ஃபிஷ்ஷு, கேண்டில், ட்ரீ, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இவங்க இந்த ஹோம்ஒர்க்கை வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு ப்ரீவியஸாக கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லைக் ஸ்டிக்கிங் பிந்தி. ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷேப் தெரியணும் அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பிந்தி ஒட்ட சொல்லி ஸோ ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலரிங். ஸோ நம்ம ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்டோங்கன்னா அவங்க வந்து அந்த கலரிங் கான்செப்ட் எதுக்காகனா அவுட்டரிங்கில் வராமல் உள்ளவே கலர் பண்ணுறதுக்காக இந்த கலரிங் கொடுப்போம். நெக்ஸ்ட் இதுதான் காப்பிரைட். ஸோ என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வந்தவங்க ரீரைட் பண்ணிட்டு வருவாங்க, காப்பிரைட் பண்ணிட்டு வருவாங்க. இதில் என்ன பேட்டர்ன்ஸ் மேட்சிங். இது பேட்டர்ன்ஸ் மேட்சிங் அப்படின்னும் போது என்னென்னா நம்ம எந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும். பிகாஸ் எல்லாமே சர்க்கிளில் இருக்குது, பட் உள்ளே வந்து பேட்டர்ன் மாறுது, அவங்களுக்கு தெரியணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுனால இந்த பேட்டர்ன் மேட்சிங் கொடுப்போம். சேம் இதே மாதிரி தான் 1 by 1 உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா லைக் வெஜிடேபிள்ஸு அண்டு ஃப்ரூட்ஸை வந்து ஸ்டிக் பண்ண சொல்லி ரீட் பண்ண சொல்லுவோம். அண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இது என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். இன்றைக்கி கிளாஸில் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை கிள்றது தாங்க. பசங்களுக்கு வந்து ஃபைன் மோட்டர்ஸ்க்கு வந்து கீரை கிள்றது தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் பசங்க பண்ணிகிட்ருக்காங்க. கோகுல் என்ன பண்ணுற? திரு, கதிர் என்னம்மா பண்ணுற? கீரை கிள்றியா?